ஜப சத்தம் என்னுடையது, யுத்தம் நீங்க தான் சொல்லணும். எத்தனை பேர் மனவன் பண்ணீங்க? சத்தம், யுத்தம், வெற்றி, வெற்றி, எல்லா மகிமை அவருடையது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனா இங்க புதிய காரியத்துக்குள்ள ஆண்டவர் இங்க நடத்துகிறதை பார்க்கிறோம். சத்தம் கர்த்தருடையது, வெற்றி என்னுடையது. எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க ராணுவங்கள்லாம் இறங்கி இருக்காங்க. அவர்களுக்குள்ளாக ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்க செய்தாரு. ராணுவ வீரர்கள் வரும்படியாக, குதிரைகள் வரும்படியாக, ரதங்கள் வரும்படியாக, ராணுவ காலாட்படைகளை நடந்து வர மாதிரி பெரிய ராணுவத்தின் இரைச்சல் சத்தத்தை கேட்கும் பொழுது சீரியர்களை எழுந்து திடுக்கு பிடிச்சி தூக்கத்தில் எழுந்து நம்மளை கொல்லும்படியாக, நம்மளோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக இஸ்ரேல் நாட்டு ராஜாக்கு எல்லாமே கூடி வருக என்று பயந்து என்ன பண்றாங்க? வீட்டையும் விட்டுட்டு துண்டக்கானா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அப்படி எதுவுமே எடுக்கல. அந்த பாளையத்துக்குள்ளாக சாப்பாடு, அரிசி, மூட்டையா, தங்கம், வைரம், பணம் எல்லாவற்றையும் விட்டுட்டு துண்டக்கானா துணி காண சொல்லிட்டு ஓடிட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் நடக்குது. படிச்சு பாருங்க. 5 வசனம் வாசிங்க மறுபடியும். சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. அடுத்த வசனம் முக்கியமான வசனம். ஆண்டவர் சீரியன் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நோக்கி போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போனார்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. யுத்தம் இவர்கள் பண்ணவில்லைங்க. கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். சத்தத்தை கேட்க செய்தார். ராணுகள் வரும்படியான ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்க செய்தார். குதிரைகள் வரும்படியாக ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்க செய்தார். நம்மளுடைய பிரச்சனை பெரிதா என்று நினைக்கிறோம். ஆனா ஒரு சத்தத்து மூலமாக பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. சத்தம் கர்த்தருடையது, வெற்றி என்னுடையது.